நேற்று குடும்பங்கள்லாம் வந்து போனதுக்கு பிறகு டே அனலைஸ் விஷ்ணு வாடா இங்க. என்ன வச்சுமா? என்ன விசித்ரா மேடம்? யாரா ஜெயிப்பா? இல்லை அது நான் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கேன்ல, அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. இப்போ தான் ஃபேமிலி ரவுண்டு முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் அதெல்லாம் அந்த டிக்கெட்டு ஃபினாலேருந்து. நான் உனக்கு சொல்லவா? நீ அதை அனௌன்ஸ் பண்ணு. சொல்லுங்க. அர்ச்சனா தாண்டா வின் பண்ணுவா போல இருக்கு. என்ன சொல்கிறீங்க? இல்லை அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர். என்ன சொல்கிறீங்க விசித்ரா மேடம்? என்ன திடீர்னு என்னை கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணுறீங்க? என்ன மேட்ரு? ஆமாண்டா, நான் எங்கள் பசங்கள்கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை விட்டு பார்த்தேன். கிளியராக அடிக்கிறானுங்கடா. ஆனால் அவனுங்க நான் நேரடியாக நான் கேட்கல, அவங்களும் நேரடியாக சொல்ல. ஃபஸ்ட்டு என்னன்னா, நானே இந்த வாரம் நாமினேஷனில் இருக்கிறேன், வந்துடுவேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போட்டேன். அதுக்கு அவங்க சொல்கிறானுங்க இந்த வாரம் நீங்கள் சேஃப்மா, காக்ரோச்சுக்கெலாம் தான் பிரச்சனையை தவிர்த்து உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டானுங்க. அப்போ புரியுதா? விக்ரம் இந்த வாரம் எவிக்ட்டு, நான் சேஃபு, ரவீனாவும் சேவ் போல இருக்கு. அதுதான் அவனுக்கு சிம்பாலிக்காக சொன்னானுங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் கேட்டேன்டா, இந்த விம்மு இது டோமெக்ஸ் இதெல்லாம் ஏன் ஆட மாட்டேங்கிறீங்க மம்மிக்காக அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் பல லட்சம் பேர் ஆடிட்டு இருக்காங்க, சும்மா இருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டானுங்கடா. யோசிச்சு பாரு விஷ்ணு. இப்போ நம்ம வேணா டெஸ்ட் பண்ணுறதுக்கு அடுத்த வாரம் எதனா இது மாதிரி கொடுத்தானுங்கன்னா நீயும் நானும் போய் அர்ச்சனா டீமில் சேர்ந்துப்போம், நம்ம ஜெயிப்போம். அதில் நான் எழுதி தரேன்டா விஷ்ணு. அந்த பொண்ணுக்கு செம மாசு, அதே அந்த ஈஸ்வரி கெட்ட போட்டுச்சுல, அதில் செம மாசு ஏறி இருக்கு விஷ்ணு. இன்னொன்று பாட்டு வேற லெவலில் போயிருக்கு போல இருக்கு. அவ்வளோதான். அப்படியா? சரி சரி, அர்ச்சனா வின் பண்ணு, ஒன்றும் தப்பு இல்லை மேடம். என்னை பொறுத்த வரையும் நான் வின் பண்ணணும் மேடம். இல்லை நீங்கள் வின் பண்ணணும், இல்லை அர்ச்சனா, அந்த 2 பேரும் வின் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு சொல்கிறாரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அந்த 2 பேர் யாரு?